வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து மேக்ஸ் மாரத்தான் 25 அவுட் ஆஃப் 25ல இன்னைக்கு நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல பார்ட் 7 வீடியோ பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே ஆஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ போர்டு மாஸ்டர் ரூல் ஃபாலோ பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம். அப்போ இதை ஃபர்ஸ்ட் நம்ம எதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஏரியாவை சால்வ் பண்ணுறோம். 3/4 ஆஃப் இருக்கிறதுல இன்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 8/9 ஒரு 3 டைம்ஸ் 2 டைம்ஸ், அப்போ 2/3 இருக்கு. அடுத்து இந்த இதையோ எடுத்துக்கிறோம். கலப்பு பின்னத்தை ஃப்ராக்ஷனாக மாற்றினா 2 10 11/2 ப்ளஸ் 2/3 இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தா 6. அப்போ இங்கே 3 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ் 33 ப்ளஸ் இங்கே 2 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ் போட்டால் வரும் 4. அப்போ 37/6. அப்போ இது ஆப்ஷனில் இருக்கான கலப்பு பின்னமாக இருக்கு, மிக்சடு ஃப்ராக்ஷனாக. ஓகே, அப்போ 6 டைம்ஸ் 1/6 இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இது போர்டு மாஸ் ரூல் ஃபாலோ பண்ண போகிறோம். போர்டு மாஸ் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை, டிவிஷன் ஏரியா இது. இந்த ஏரியா தான் டிவிஷன். அப்போ இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடுவோம். 5/3 டிவிஷனை பெருக்கலாக மாற்றினோம்னா தலைகீழாக மாறிடும். 4 டைம்ஸ் 6 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 2/3 கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த ஏரியாவை சால்வ் பண்ணிடுவோம். மல்டிப்ளிகேஷன் 12/9 இன்ட்டு மைனஸ் 27/16. 4 9s 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ், அப்போ -9/4 இருக்கு. ஓகேவா? இது சால்வ் பண்ணி இப்போ டேரெக்டாக எழுதிக்கிறோம். 4/3 ப்ளஸ் 3/2 மைனஸ் 2/3 மைனஸ் -9/4. இந்த மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ்ன்னு சொல்லி மாறிடும். சரி, அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இப்போ இது எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 4 தான் பெரிய நம்பரு, இதோட மடங்கு 12 எல்லாத்துலேயுமே கேன்சல் ஆகும். அப்போ 12 தான் இதுக்கான எல்சிஎம். அப்போ இங்கே 3 × 4 போட்டால் 12 வரும். அப்போ 16 ப்ளஸ் இங்கே 6 டைம்ஸ் 18 மைனஸ் இங்கே 4 டைம்ஸ், இங்கே 4 டைம்ஸ் 8 மைனஸ் என்ன ஆயிடுச்சு? ப்ளஸ் ஆயிடுச்சு. இங்கே 3 டைம்ஸ் போடணும், போட்டால் 27 வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பெருக்கணும்னா 27 18 27 18 30 45 27 35 45 45 55 61 61லேருந்து 8 போயிடுச்சு அப்படின்னா 53/12. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட், ஓகே, இதை டைரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். 10 70 73/10 மைனஸ் 210 217/21. அப்போ இதை டைரெக்டாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா கீழே 210 மேலே 73 × 21 மைனஸ் 217 × 10 அப்படின்னு சொல்லியிருக்கு. 73 21 மல்டிபிள் பண்ணோம்னா 1533 மைனஸ் 1170/210. 2170லேருந்து 1533 மைனஸ் பண்ணோம்னா 637/210. எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ். மிச்சம் என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7. இங்கே வந்து மைனஸால் வச்சுருக்கோம், அப்போ இங்கே மைனஸ் வரும். சாரி, -210. இதுதான் நமக்கான ஆன்சர். -3 7/10 இருக்கா? இருக்கு. நெக்ஸ்ட், ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கி, இப்போ ஒன்று இருக்கு, அதே பின்னத்தால் பெருக்கி அதன் பெருக்கு தொகையை அப்பின்னத்தின் தலைகீழால் வகுக்கிறப்ப என்ன வரும்? நம்மளுக்கு 1/xன்னு வருமா? என்ன கிடைக்குதா நம்மளுக்கு? 18 26/27 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குதான். அப்போ இங்கே x × x, எக்ஸ் மேலே வரப்போ எக்ஸ் மாறிடும். 27 × 18 + 26 என்ன வருதுன்னா 512/27 கிடைக்குது.
இப்போ எக்ஸ் கியூப் டிவைட் பை 512 டிவைட் பை 27. இந்த கியூப் அங்கே போகிறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சாரி 512க்கு இது போகும், 27க்கு போகும். அப்போ 512 எத்தனை 8 டைம்ஸ் 8 கியூப் வந்து 512, 3 கியூப் வந்து 8/3. இதை நம்ம டைரெக்டாக அடித்தோம் அப்படின்னா 23 2 2/3. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இந்த நம்பர் சீரியஸ் பேஸில் கொடுத்துருக்காங்க 2 6 14 30. இந்த தொடர் அடுத்த எண் என்ன வரும்னு கேட்குறாங்க. 2 6 14 30 அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்குறாங்க. 2 + 2 4 ஓகேவா, ப்ளஸ் 2 சேர்த்தா 6. இல்லை அப்படின்னா 2 × 2 அதே 2 × 2 4 + 2 அப்படிங்கிறப்ப 6 கிடைச்சிருது. இங்கே 6 × 2 12 + 2 போடுறப்ப 14 கிடைச்சிருது. 14 × 2 28 + 2 போடுறப்ப நம்மளுக்கு 30 கிடைச்சிருது. அப்போ 30 × 2 60, 60 + 2 62. அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 4 27 16 125 30. அதாவது 1 ஏறி 1 குறைஞ்சு போகுதுன்னா 1 விட்டு 1 ஏதோ ரிலேஷன் இருக்கும். அப்போ 2 ஸ்கொயர் 4, 4 ஸ்கொயர் 16, 6 ஸ்கொயர் 36, 8 ஸ்கொயர் 64. இங்க 3 கியூப் 5 கியூப். அப்ப இங்க என்ன வரணும் 7 கியூப். 7 கியூப் எத்தனை 343. இப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 2 5 11 23 அடுத்து ஏ இருக்கு. இந்த எண்ணெய் எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 அதே அங்க பார்த்தோம்னா 2 × 2 4, 4 + 1 5, 5 × 2 10, 10 + 1 11, 11 × 2 22 + 1 23, 23 × 2 46 + 1 47. ஸோ நமக்கான ஆன்சர் 47. நெக்ஸ்ட் 49 121 169 வருது. 49 அப்படிங்கிறது என்ன 7 ஸ்கொயர். 121 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர். அப்ப இது என்ன ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர். அதாவது 7 11 13 17 19 23 இந்த மாதிரி போறதெல்லாம் என்ன பிரைம் நம்பர் இதோட ஸ்கொயர்ல இருக்கு. அப்ப 7 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 121 13 ஸ்கொயர் 169. இப்போ 17 ஸ்கொயர் என்ன 289, 19 ஸ்கொயர் 361. அப்ப இங்க நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் 289. 4 5 9 18 34 அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா 4 5 9 18 34 இது என்ன ரிலேஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 - 1 4 மைனஸ் அதான் 5 - 4 எத்தனை 1, 5 - 9 4, 9 - 18 9, 34 34ல இருந்து 18 குறைச்சிட்டோம் அப்படின்னா 1 4 9 16. அப்ப இது என்ன இருக்கு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். அப்ப அங்க என்ன வரணும் 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் தானே 25, 25 கூட்டல் 34 59. நமக்கான ஆப்ஷன் 59. ஓகே, நம்ம இப்ப கொடுத்த சம் எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த சம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சால்வ் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.